மச்சான் நெதன்யாகு எனக்கு எவனுமே அமைதிக்கான நோபல் பரிசு தர மாட்டேங்க. நீ என்ன பண்றீன்னா பாலஸ்தீன் மக்கள் மேல குண்டு போட்டுருக்குற. என்னோட முன்னிலையில போர் நிறுத்திடு. இந்த போர் நிறுத்திட்டேன் அப்படின்னு சொல்லியாவது அமைதிக்கான ஒப்பந்தத்தை நான் வாங்க பாக்குறேன். அது வரைக்கும் நீ போர் தொடுக்காம இருக்கணும். புரிஞ்சுதா உனக்கு? எகிப்துக்கு போறோம், போர் நிறுத்த ஒப்பந்தத்தை முடிக்கிறோம். சரியா? அப்படியே ஹமாஸ் மக்களையும் வர சொல்லிடு. சரிங்க தலைவரே, நீங்க சொன்ன மாதிரி ஒப்பந்தத்தில் கையெழுத்த போடுறேன். இஸ்ரேலுக்கும் பாலஸ்தீன் மக்களுக்கு இடையே நடந்த போரை நிறுத்தலாம்னு முடிவு பண்ணிருக்கேன். அதனால இவங்க 2 பேருக்கு இடையில போர் நிறுத்தத்துக்கான அமைதி ஒப்பந்தம் போடலான்னு இருக்கிறேன். எப்பா நெதன்யாகு கையெழுத்த போடு, எப்பா ஹமாஸ் கையெழுத்த போடு, 20 நாடு தலைவர்களும் கையெழுத்த போடுங்க. ஒரு வழியா இஸ்ரேல் பாலஸ்தீன் மக்கள் மேல போர் தொடுத்ததை நிற்பாட்டியாச்சு. இந்தியா பாகிஸ்தானுக்கு இடையே நடந்த போரையும் நிறுத்திக்கிறேன். இந்த மாதிரி 8 நாடுகளோட போரை நான் நிறுத்திக்கிறேன். அதனால எனக்கு அமைதிக்கான நோபல் பரிசு வேணும். ராணுவ தளபதி இவா ஒரு வாரம் கழிச்சு நீ என்ன பண்ற? காசா மக்கள் மேல போர் தொடுத்துரு, நான் பாத்துக்கிறேன். எதாவது கேட்டானுங்கன்னா ஹமாஸ் தான் நம்ம மேல போர் தொடுத்தானுங்கிற ஒரு பிட்ட ஓட்டி விடு, மொத்தத்தை நான் பாத்துக்கிறேன். நம்ம தலைவர் முன்னிலையில போர் நிறுத்தத்துக்காக ஒப்பந்தத்துக்கு கையெழுத்து போட்டுருக்கிறீங்க. நம்ம தலைவர் கிட்ட என்ன பண்றது? அவன் கிடக்கிறான், நான் பாத்துக்கிறேன். சரி நீங்க சொன்ன மாதிரியே பண்ணிடலாம். ஐயோ இவங்க மடி போர் ஆரம்பிச்சுட்டானுங்க. கடைசி வரைக்கும் நமக்கு அமைதிக்கான நோபல் பரிசு கிடைக்காத போல. அவ்வளவுதான் நமக்கு